அச்சோ, பாருங்கடி என் தங்கத்தை, என் தங்க என்ன பண்றாங்க? ஓய் குட்டி, இங்க வா, வா விளையாடுனா. விளையாடுங்கடி தங்கம். இன்னும் பெருசா நல்ல பிள்ளைய மாதிரியே அமர்ந்திருக்கிற. நீ பண்ற சேட்டை எல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும். பயந்து ஓடுற மாதிரி ஆக்டிங்கா? விளையாடு விளையாடு, உனக்கு தான் வச்சிருக்கு. சீச்சி பண்ணிட்டியாடா? சீச்சி பண்ணியா? எதுக்கு பண்ண? எதுக்கு சீச்சி பண்ண இப்போ? எதுக்கு இப்ப சீச்சி பண்ண சொல்லு. உன்னை யார் இப்ப சீச்சி பண்ண சொன்னதுன்னு சொல்லு. அவங்கிட்ட நான் கேக்குறேன்டா, யார் உன்னை இப்ப சீச்சி பண்ண சொன்னது? எதுக்காக சீச்சி பண்ணேன்னு சொல்லுடா, சொல்லு. நல்ல பிள்ளை தானே நீ? நல்ல பிள்ளை இல்லையா? எங்க ஓடிய? ஒரு இடத்துல ஒழுங்கா நில்லு பார்ப்போம். அந்த பழக்கம் நம்மளுக்கு கிடையாது, அப்படிதானடா? நல்ல ஒரு இடத்துல பொறுமையா நல்லா நிக்கவே மாட்டேன், அப்படிதானே? ஓடுறியா? நீ ஒரு இடத்துல போய் நில்லுடா. எவ்வளவு அப்ராணி மாதிரியே மூஞ்ச வச்சிருக்கான் பாருங்களேன். உள்ள எல்லா வில்லத்தனமும் இவனுக்கு மட்டும்தான் தெரியும். வா விளையாடு விளையாடு. விளையாடு விளையாடு. பயந்தாங்கொல்லி பயந்தாங்கொல்லி பயந்தாங்கொல்லி. என்னையே தேடி வர? என் மேல அவ்வளவு பாசமா உனக்கு? வா பின்ன அக்கா கிட்ட வா. வரியா? அக்கா கையில ஏறுடா, ஏறுடா. என்னோட கையை கடிக்கணும், அதுதான் உன்னோட டார்கெட், அப்படிதானே? சரி போதும், என்கிட்ட ஒன்னும் சாப்பிட இல்ல, என்கிட்ட ஒன்னும் சாப்பிட இல்ல. இவ்வளவு நல்ல பிள்ளை மாதிரியே இருக்கிறான் பாருங்களேன். என்ன பண்றான் பாருங்க. ஒரு நிமிஷம் இவனோட வாய் சும்மாவே இருக்காது, எதையாச்சும் பராண்டிட்டு இருக்கணும். ஒரு நாள் இப்படிதான் ஒரு சின்ன கப்பை வச்சிருந்தேன். அந்த கப்பை கடிச்சு 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 ஒரு நிமிஷமும் அந்த கப்பை விட்டு நீங்கவே இல்லை. இவனோட வாய் எப்பவும் எதையாச்சும் கரம்பிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் கூட கையை இந்த வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டான், ஏதாச்சும் ஒன்றை கரம்பிட்டே இருப்பான். அப்படிதானடா? அப்படித்தானே அப்படித்தானே அப்படித்தானே? இதுல இல்லை, அது இல்லை. உனக்கு கிஃப்ட். திரும்ப என்ன தேடிதான் வர்றான். உனக்கு என்ன? என்னன்னு? உனக்கு என்ன வேணும்? உன் ஃப்ரெண்ட், உன் நியூ ஃப்ரெண்ட், உன் நியூ ஃப்ரெண்ட். நியூ ஃப்ரெண்டை பத்தியா எப்படி இருக்கான்னு? என்னடா பண்ற? எப்ப பார்த்தாலும் ஏன் பின்னாலே சுத்துறேனோ? ஒரு நாளும் பண்ணாத மாதிரியே பண்றேடா. ரொம்ப ஆக்டிங் கொடுக்காதடா. என் மேல உனக்கு பாசமே இல்லைன்னு தெரியும், கூப்பிட்டாலே என் பக்கமே வர மாட்டேன். இன்னைக்கு என்னவோ பெரிய நல்லவன மாதிரியே என் பின்னாலேயே இன்னைக்கு என்னவோ நல்லவன மாதிரியே சுத்துற. தட்டி ததும்பி எங்கேயாச்சும் ஒரு இடத்த பிடிச்சிடணும், அப்படிதானே?
என்னோட காலை கடிக்கணும். ஏதாச்சும் ஒண்ணு கடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓடி ஓடி பைய அங்கேயே விட்ட திரும்ப என்ன தேடியே வர்றான்டா. இவ என்ன உலகத்துல இல்லாத பாசத்தை காட்டுற மாதிரி ஆக்டிங் 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 ஃபுல்லா ஆக்டிங். நான் கூப்பிட்டாலும் என்னோட பக்கத்திலேயே வரமாட்டான். இன்னமும் இன்னைக்கு ரொம்ப பாசக்காரன மாதிரி ஆக்டிங் பண்ற. அப்படிதானடா? நல்லா பண்றடா நீ. பாரு எப்படியாச்சும் என்னோட கையை கடிச்சுக்கிட்டே இருக்கணும் அவனுக்கு. ஏதாச்சும் ஒன்று வாய் அவனுக்கு சும்மாவே இருக்காது. ஒரு காலம் ஏதாவது கடிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அவனுக்கு நிம்மதியே இருக்காது அந்த நாள். அப்படிதானே லீசு? ஏ லீசு விட்றா. கியூட்டா இருக்கிறேன், கியூட் பையன், கியூட் பையன். இப்படி தடவி கொடுத்தா எவ்வளோ நேரம் வேணாலும் சைலண்டாக இருப்பான். எனக்கு இப்படி தலையை மசாஜ் பண்ணி கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். நெஞ்சு குட்டி, சுச்சு குட்டி, சுச்சு குட்டி. சைலண்டாக இருப்பார். கியூட்டா பண்றான் பாருங்களேன். இப்படிதான் பண்ணுவான். தலையை மசாஜ் பண்ணி கொடுத்தா மட்டும் ரொம்ப நல்லவர மாதிரியே சைலண்ட் ஆயிடுவான். அப்படியே கொஞ்ச நேரம் தூங்குவான், ரெஸ்ட் எடுப்பான், திரும்ப எழும்புவான், திரும்ப ஏதாச்சும் கரம்புவான், திரும்ப தூங்குவான், திரும்ப ரெஸ்ட் எடுப்பான், திரும்ப எழும்புவான், திரும்ப ஏதாச்சும் கரம்புவான். இதுதான் இவனோட ரொட்டீனாட்டே இருக்குது. வாயில எத்து கிடைச்சாலும் வச்சு கடிச்சிட்டே இருப்பான். கொஞ்ச நேரம் இதை கூட்டுக்குள்ள அடைச்சு போட்டா போதும், சத்தம் ஊரு கிடுங்கும். அதுக்கேற்ற மாதிரி சத்தம் போட்டுட்டே இருப்பான். ஒரு நிமிஷம் கூட சைலண்டா இருக்க மாட்டான் வாயை வச்சுட்டு. அவ்வளோ குட் பாய், குட் கேர்ள், குட் கேர்ள். அப்படி தானடா? அப்படி தானடா குட்டா? அப்படி தானடா குட்டா? ஏ குட்டா?